அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன மெலிஞ்சிட்டீங்க போல? ஃபஸ்ட்டு ப்ரோவாவே பாதையை உருவாக்கிட்டு வாரேன். இந்த மலையில் வந்து முதல் காலங்களில் வந்து அரசர்கள் வந்து தங்களுடைய புதையல்கள் எல்லாமே வந்து ஒழிச்சு வச்சதாக சொல்லப்படுது. அண்ணா ஒரு ஆள் ஒரு பார்சல் ஒன்று கொடுத்து விட்டா சொன்னவர், அதை போய் கட்டாயம் வேணும் வேலைன்னு சொன்னவர். நான் சொன்ன துண்டடி கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது இன்றைக்குமே நிலைக்காது. சில நேரம் கஷ்டப்பட்டாலும் கிடைக்காது. உச்சிக்கு வந்துடும் சந்தோஷத்தில் வந்தா இது உச்சி இல்லை, இதை விட இன்னும் மீறணும். வாங்க. ஐயோ சாக்கொள்றாங்க மனுஷர். புதையல் தோண்டோம். மாமியார் வீட்டை பலாப்பழம் வந்துருக்கு. பலாப்பழம் இங்கே வெள்ளை சோறு எடுத்துக்கணும். நல்ல சாப்பிடலாம். சரி, 5 டேட்காரெல்லாம் பார்த்து ஒன்றுங்க. இந்த கஞ்சிருக்கு எங்கடா ஓடி நீங்கள் காட்டுக்க. இன்னைக்கு லீவு நேற்று ஃபுல்லாக விட்டுட்டு போயினோம். மௌனியா உங்களோட ஊருக்கு வந்தாங்கள விட்டுட்டு போறீங்க என்ன? சரி, இப்போ அந்த அண்ணா வந்து உண்மையிலேயே வெட்டிங் கார்டு வந்துட்டு போனவர் எங்களுக்குமே சந்தோஷம். கல்யாணம் கட்டத்தில் எப்படி திடீர்னு நல்லா இருக்கா? கல்யாணங்கள் பிடிக்காம இப்படி திரிய போறோம் ஊர் ஊரா. இச்சில ஒன்றதை விட்டு யாரை நான் பிடிப்பேன். ஹெலிகாப்டருக்காக சொல்லி விடுங்க. எந்த விஷயம் செய்தாலும் பிளான் பண்ணி செய்ய போறேன். நீங்க வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தின் 10வது நாள் ஆரம்பிக்குது. 10வது நாள். 10வது நாள் இன்னும் 12 மடங்கு இருக்கு. 120 நாட்கள். என்னென்னு சொல்றது, நேற்று வந்து கோதண்ட நொச்சிக்குளம் பாலம், அந்த பாலத்தடியில் வந்து தங்கினாங்க. பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு காட்டு பகுதி தான். உண்மையிலேயே ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது. ஆனால் அந்த நுழம்பு கடிச்சுதே, அந்த நுழம்பு இருக்கு. அந்த நுழம்பு என்னென்னு சொல்கிறேன்னு தெரியா, காட்டு நுழம்பு கடின்னு கடிச்சது. பிறகு இரவு இவங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு படுத்தாங்க. அதுக்கு பிறகு கடிக்கல. ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 மணித்தாளங்கள்லாம் நித்திர கொள்ளக்கூடிய மாதிரி இருந்ததுன்னு. அண்ணா எப்படி நுழாமண்டா சரியா அந்த மொச்சி போயிடுவா. இப்போ உங்க முல்லைத்தீவு புதுக்குடி கூட நீ இப்படி நுழம்பு கடிக்கல இருந்திருக்க மாட்டேன். ஏன் இப்படி சரத்தை போட்டு இருக்க? இது என்னண்டா, அந்த இரவுல எங்கேயும் போய் பிடிபட்டுட்டு வரைக்க இப்படி சரத்தை கழிடுவாங்க போட வேண்டாம். இதெல்லாம் இந்த என்னன்னு சொல்றது, இங்க கிராமிய சைட் தானே, அதுக்கு ஒரு முக்கியமான அதுக்கு சரத்தை கட்டி கொண்டு இருக்கணும், களத்துல போடக்கூடாது. சரம் வந்து ஒரு முக்கியமானதான். குளிச்ச நாங்கள் தானே, நீ குளிச்சு நான் தெரியும் தானே. அப்ப குளிக்கைக்குள்ள சரத்தை அப்படி இப்படி போட்டாதானே அது கிராமிய ஆக்கள் மாதிரி ஒரு சரி ஏதோ சொல்றான். அதை கேளுங்க. இப்போ நாங்கள் அங்கே இருந்து கோதண்ட நொச்சி குளத்தில் தங்கிட்டு அங்கே வந்து குளிக்கிறதுக்கு பார்த்துனாங்க. அங்கே நீர் வந்து பெருசாக ஓடையில். இப்போ நாங்கள் கல்மடு குளத்துக்கு வந்தனாங்க. குளத்து வாய்க்காலில் வந்து அந்த மாதிரி ஒரு குளியல் ஒன்று போட்டுட்டு வந்து வெளிக்கிறோம். இன்றைய நாளை தொடங்குறோம். இதுக்கு முன்னே காணொலி பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடந்ததுன்றதை வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் எங்களுடைய காணொலி தொடர்ந்து பார்த்தா தான் இந்த பயணம் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்னு சொல்லலாம். என்ன இன்னும் சுவாரஸ்யமான இதுகள் இருக்கு. கட்டாயம் இங்கால பார்த்தீங்கன்னா வயல் பகுதி எங்கால பச்சை பசையில் என்று காண்ற இடம் எல்லாமே வந்து பச்சை பசையில் என்று தான் இருக்கு. நேற்று நாங்கள் வவுனியாவுக்கு வந்த நேரம் அங்கால மலையேற போனாங்க. மலையேற போய்க்க வந்து அங்கால பகுதிகள் எல்லாம் பார்த்தா ஒரு சிங்கள ஏரியாக்குள்ள போன மாதிரி இருந்தது. ஆனால் இன்று நாங்கள் இந்த பகுதிக்கு வரைக்கும் வந்து முல்லைத்தீவு கிளிநொச்சி அந்த ஃபீல் உண்மையாவே வருது. கட்டாயம் வேற ஒரு ஃபீலுமே வரையில. முல்லைத்தீவு கிளிநொச்சியில் நிற்கிற மாதிரியே தான் இருக்கு. இங்கால அந்த வாய்க்கால் தண்ணி வந்தோண்டே இருக்கு. இன்றைக்கு டிரைவர் மாற்றினாங்க. இவரை வந்து வவுனியாவில் பிடிச்சினாங்க. மிஸ்டர் புவனேஷ் அவர்களை வந்து வவுனியாவில் பிடிச்சினாங்க. நேற்று சமையலும் அவர்றான். இதில் வந்து நாங்கள் எல்லாம் அதில் குளிச்சுட்டு எல்லாம் நீட் பண்ணிட்டு நிற்கிறோம். அதோட வந்து நேற்று கறி கொஞ்சம் மிச்சம் இருக்கு. போகிற வழியில் பான் வேண்டி அந்த பழைய கறி இருக்குல்ல, அந்த பழைய கறியை மிக்ஸ் பண்ணி அடிக்க அது ஒரு தனி ருசியாக இருக்கும். இன்றைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றது அப்படியே தொடர்ந்து பாருங்க. அதோட இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக இருந்தால் மறக்காம வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலியில் வந்து பாப்பீங்கள். உடனே வரும். இவர் விடைபெறுகிறார். இப்படியே போறியோடா புதுக்குடியிருப்புக்கு? சரி, சந்திப்போம். ஓகே, பாய். எப்போ ஃப்ரீயா இருக்கிறேன் வா. ஓகே பாய்.
நாங்கள் நின்று இடைப்பாறாக நின்று நாங்கள் இதில் நண்பர்கள் எல்லாருமே நின்று எல்லோருடையும் கதைச்சிட்டு புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து வந்துருக்கணும். சந்தோஷமாக இருக்குது. அடுத்ததாக இங்கே வவுனியாண்ட ஜெஸ்ஸி வீட்டுக்கு பக்கத்தில் வந்துருக்கிறோம். இதில் வந்து இந்த வெடியை சாப்பாடு சாப்பிடுவோம்னு வந்துருக்கிறோம். இது ஐயாண்ட கடைன்னு சொல்கிற ஐயாண்ட பரோட்டா கடையாக கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குமென்னு சொன்னவன் ஜெஸ்ஸி. அப்போ சாப்பிட்டு ஒரு பழமையான கடையாக தான் இருக்குது. அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது சாப்பாடு. ரொட்டி, பருப்பு, குழம்பு. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன மெலிஞ்சிட்டீங்க போல? பாருங்க, நான் ஊருக்கு வந்துக்கிறேன், உங்களை சந்திக்க வர இல்லை நீங்கள். அவ்வளோ பாசம். இது வந்து பாக்ஸர் இல்லை, இது வந்து என்னடா இப்படி எல்லாம் மாற்றி வச்சுக்கிறீங்க? என்ன ஓடுறீங்க? எடுத்ததுலேருந்து கராச்சியில் ரெண்டு நாள் தான் கூட. இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்? பாவக்குளம் இல்லை, முருகன் ஒரு மலை ஏற்ற போகிறோம். அந்த மற்ற மலைக்கு வருவோம். ஏறலாமா? ஒன்றும் இல்லை தான். போலீஸ் இருக்காங்க. தயவு செய்து மலை என்று தெரியாத, ஏதாவது மக்களுக்கு தெரியாத பக்கத்தில் நடந்து போகக்கூடிய, மக்களுக்கு தெரியாத இடங்களை அறிமுகப்படுத்து. அது தூரமாக கிடக்கும். கொஞ்சம் பள்ளமான, கொஞ்சம் நேற்று இவையில கொண்டு அங்கே கும்பலாவில் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு மலை உண்மையா ப்ரோ, சின்ன மலை. அப்போ இன்னும் இருக்கு. இந்த ட்ரோன் வந்து திருப்பினது. ட்ரோன் திருத்திரண்டா கண்டியில் என்ன பேர்? ரோன் ஜேர்னிஸ் உண்டு. இந்த மாதிரி இந்த கேஸ் வந்து உடைஞ்சிருந்தது. இந்த கேஸ் இது உடைஞ்சிருந்தது. இதை மேலால் புது கவர் போட்டு தான் இருக்கு. எங்களுக்கு மட்டும் வேண்டணும். ஆனால் எங்களுக்கு இது வேண்டாம், இதே மாதிரி பெருசு வேண்டாம். நாங்கள் நியோ சின்ன கம்பேக்கான நியோ வேணும். வவுனியா வீதிகளில் ஓடி திரிஞ்சு இங்கே வேறுங்க. வவுனியா வீதிகளில் வந்து கிரவல் இருக்கு. கிரவல் தான் இப்படி ஒரு நிலைமை. ஃபுல்லாக செம்பாடு ரோட்டாக இருக்கு. கிண இடங்கள் வந்து செம்பாடு வவுனியா விட்டு வெளிக்கிடையே நல்ல ஒரு சர்வீஸ் ஒன்று போட்டு போகணும். கடினமான பாதையாக தான் இருக்கு போகிற வழி. அதே மாதிரி கடினமான பயணமாக தான் இருக்கு உங்களுக்கு. நான் வந்து நினைச்சேன் அதில் அனுமதி கேட்க வந்து விடாட்டி எஸ்ஆயிடலாம் அப்படி பார்த்தேன். அவங்க விட்டுட்டாங்க. இப்போ இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நாங்கள் அந்த போலீஸ் நிலையத்தில் வந்து அனுமதி கேட்டு நாங்கள் ஏன்னா வந்து அதில் அகழ்வு பணிகள் செய்ய இயலாது அப்படின்ற மாதிரி போட்டுகள் போட்டுக்கொண்டு ஜெசி ப்ரோ சொன்னவர். என்ன ப்ரோ சம்பவம் நடந்த? அதில் வந்து அந்த காலத்தில் வந்து போய் புதையல் தோண்டியிருக்காங்க. தோண்டினோட அதை வந்து அப்படியே மூடி வச்சிருக்காங்க. போகக்கூடாது. அதுக்கு அடுத்த ரோட்டா. ஓகே. அதனால் வந்து நாங்கள் எது செய்கிறனாலும் போலீஸார்கிட்ட அப்ரூவல் கேட்டால் இல்லை. ஊராக்களே சில வேலை யோசிப்பாங்க, களவெடுக்க வந்திருக்காங்க, புதையல் தோண்ட வந்திருக்காங்க. அப்படி எங்களை பார்த்தா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் பார்த்தா ரைட்ஸ். அதான் இன்றைக்கு சரியான க்ரௌட் கூட்டிட்டு பின்னால் பாருங்க. இன்றைக்கு இவ்வளோ பேரும் போய் அதே மலை ஏறாக கலைக்காம கூட்டி ஏற்றி வைத்து. அதான் இந்த வவுனியாவுக்கு வந்து 200 சொச்ச குளங்கள் இருக்கு. நீங்க குளங்களுக்குள்ள கொண்டே குளிக்க வர்றீங்கல்ல, மலையில தான் ஏற்று வர்றீங்க. தாண்டி போயிருக்கோம். வேந்து நீங்கள் ஒரு யூடியூபர் நாங்கள் இழக்க கூடாதுன்றதுக்காக தான் குளங்கள் வழியே குளிக்கிறாங்க. விடுறே இல்லை. எந்த பக்கம்? உங்களோட பக்கம். உங்களை வாய்க்கால்களே குளிக்க. பழமையான ஊர், என்ன வறுமையான மக்கள் இருக்கிற அப்படின்னு சொல்லலாது. என்னென்ன நீங்க அப்படி சொல்லலாம். அதே நாங்களெல்லாம் கஷ்டப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலர் இருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு அந்த அந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு. வெள்ளதான் இதில் வெள்ளதான் நேரா அப்படி நேரா எனக்கு தெரியுமா லொக்கேஷன் போட்டு என்ன பிரச்சனைண்டா அடிக்கிற புழுதிக்கு எல்லாம் இதாயிரும். நம்பி செம்பாட்டு மண் இருக்கிற ஊர் என்ன ரோட்டை போடுறாங்களே. ஏன் ரோட் போடுறாங்கல்ல? இது மாநகர சபை ஊர் இல்லை. மாநகர சபை என்றால் எல்லாம் போட்டுருவாங்க. இந்தியாவில் போடுறேன்டா அப்ரூவல் எடுக்கணும், அதை எடுக்கணும், எலெக்ஷன் வரணும், அது வந்தால் தான் போடுவாங்க. இன்றைக்கு 2-3 மலை ஏறுவோம்னு சொன்னாங்க. சரி என்று நானும் நம்பினேன்.
சின்ன மலையா இருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு இருக்கிறதுலே பெரிய மலை ஒன்று செலக்ட் பண்ணிட்டு எல்லாரும் ஃபன் பண்ண போறாங்க. பாத்தீங்கன்னா பெரிய ஒரு புதையல் இருக்கிற ஒரு மலையாம். சரியா, அந்த மலையில வந்து முன்னைய காலத்துல அரசர்கள் வந்து புதையலை ஒளிச்சு வச்ச வேண்டும் என்று கதை ஒன்று இருக்கு. வவுனியாவில் இப்படி ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்கு. அந்த இடத்தை இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போறோம். இப்ப நேரடியா வந்து அந்த மலைக்கு போறதுக்கு முன்னால வந்து போலீஸ்ல வந்து பெர்மிஷன் எடுக்கணும், எடுத்துட்டு தான் போகணும். போலீஸ் ஸ்டேஷனை போயிட்டு தொடருவோம். இன்றைக்கு மலையேற விட போறாங்க. வேலைக்கு வவுனியாவிலேருந்து ஓடிடணும், இல்லாட்டி உடம்ப வெளிச்சிருவா, மலையை ஏற்றிடுறான். இதால வந்து கல்வாரி மலை ஒன்று இருக்கு, மற்றது பழனி முருகன் மலை ஒன்று இருக்கு. ஆனா முதலாவதா நாங்கள் புதையல் மலைக்கு தான் போறோம். இதால திருப்பணுமா? இல்ல அடுத்தது இல்ல, வீதிகள் எல்லாம் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. வந்து ராசாத்தியை விட்டுட்டு நாங்கள் வலிக்கிறோம். இதில் வந்து முந்தலே வந்து போட் போட்டிருக்கிற மாதிரிங்க தொல்லியல் தடை செய்யப்பட்ட காணிகள். அதோட தடை செய்யப்பட்ட காணிகளுக்கு இதில் வந்து மாற்றங்கள்லாம் செய்யலாது. இதுகளுக்குள்ள நாங்கள் போய் வரலாம். இதில் பாருங்க, மாற்றம் செய்யலாது, காணி பிடிக்கலாது, இதுகளுக்கு தண்டப்பணம் மற்ற சிறை தண்டனை எல்லாமே வந்து போயிருக்கணும். இப்போ நாங்கள் வந்து தகுந்த அனுமதி பெற்று தான் வந்து இந்த மலைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேட்டுட்டு தான் போனாங்க. அதுதான் அந்த மலை. இந்த மலையில் வந்து முதல் காலங்களில் வந்து அரசர்கள் வந்து தங்களுடைய புதையல்கள் எல்லாமே வந்து ஒளிச்சு வச்சதாக சொல்லப்படுது. இங்கே போகிற பாதையில் பாருங்கள், கூடுதலாக இந்த இடங்களுக்கு வந்து கணக்கு பேர் வராதபடியாக வந்து பாதைகள் பெருசாக மரங்களால் அடைபட்டு போய் தான் கிடக்கும். நாங்கள்லாம் புது பாதையை உருவாக்கி வந்து போக வேண்டியதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மேலே சிவன் கோயில் ஒன்று இருக்காம், அதோட ராமர் கோயிலும் ஒன்று இருக்குண்டு சொன்னவ. பார்ப்போம், போய் பார்ப்போம். நேற்றாவது ஒரு மலை ஏறிட்டேன். இந்த மலை என்ன மாதிரி இருக்கோ தெரியலை. இவங்க மலையாக ஏறி வைக்க போகிறாங்க. இன்றைக்கு வந்து 3 மலை ஏறுறதுண்டு திட்டம் போட்டு கொண்டு வரணும். சரியா, பிளான் பண்ணிட்டு வரணும். ஒன்று கல்வாரி, மற்றது பழனி முருகன், மற்றது இந்த புதையல் இருக்கிற மலை. அப்போ நாங்கள் முதலாவதாக இந்த புதையல் மலையில் ஏறுவோம்ட்டு வந்து நாங்கள் எல்லாத்துலேயும் ஏற்றுவோம். இது சின்ன வேலை போல என்ன. இதுலே இருக்கு ப்ரோ கோயில். என்ன ராமர் கோயிலா? மேலே உச்சிக்கு போகணுமா? எதில் அந்த இந்த புதையல் தோண்டின இடங்கள் இருக்கா? அதில் மேலே எச்சங்கள் இருக்கா? சரி, போய் பா. ஏறுறதுக்கு முன்னால் இந்த தொடக்கத்தில் பாருங்க, இதில் ஒரு கல்லில் வந்து சூளம் வச்சிருக்கணும். இதுதான் அந்த வாலிபரணம். மேலே வந்து சிவன் கோயில் இருக்கின்றவ. எந்த பாதையால் போகிறது, இதால் போகிறோன்னு ஒன்றுமே தெரியல. ஏன்டா இதுக்கு பாதையில் போகிறதுக்கு நாங்கள்லாம் பாதையை உருவாக்கி போகணும். பாப்பா, போகிறதுக்கு வழியே காணல ஐயா. அதுதான் அட்வென்ச்சர் தேவையில்லை, என்ன விடுங்க. உண்மையான பாம்பு பிடிக்கிறாங்க. சில ஃபீலிங்கெல்லாம் இருக்கு. பின்ன பாம்பு புத்தா பாம்பு நிற்காம எதால போவோம்? முள்ளா கிடக்கு. அதால போய் அப்படி சுற்றி வரும். இதில் போகிற வழியில் இதில் ஒரு பாம்பு புத்தன் இருக்கு. இதையும் வழிபட்டு கொண்டிருக்கணும் மக்கள். உருவாக்குங்க, பாதையை உருவாக்குங்க. அவ்வளோ முள்ளுவா வந்து ஒரு முத்திரி கூட்டத்துக்குள்ள மாட்டுப்பட்டனா. ஆனால் நாங்கள் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு போட்டு இவங்களேண்டா பாருங்க, நேற்று போன இடத்துலையாவது வெட்ட வழியாக கிடந்தது. இது அதுக்குள்ள பாம்பு பூச்சியால் கட்டாயமே நிற்கும். அதான் இதால் போகிறேன்டே தெரியலையே. இங்கே பாருங்க, இதில் நாங்கள்லாம் புது பாதையை தேடி எடுத்து போக வேண்டிய
புதுக்குள்ளால நாம் பெறுவேன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? உங்களுக்காக நான் பாதையை உருவாக்கி வச்சேன். இது என்ன காயன்? காட்டுக்குள்ளே நிற்கிறது என்னன்னு சொல்கிறேன், எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து பொந்து வேலை கிடக்கு. பாம்பு பாம்பு பாதை உங்களுக்காக உருவாக்குறேன். கத்தியை கொண்டு வந்துக்கலாம். இந்த நிமிஷத்தை சொல்லுங்க. வந்தா திரும்பி போகிறதுக்கு வழி இல்லை. நாங்கள் இப்போ அடர்ந்த காட்டு பகுதியில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறோம். இது வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டம். எண்ணெய் சாடிக்க போகிற அகலுவகள், முள்ளுகள் எல்லாம் குத்துது. போகிற இடமெல்லாம் முள்ளு தான். அதோட பாம்பு நிற்கும். ஐயோ முள்ளு. ஓ இதெல்லாம் பாருங்க, இந்த முள்ளெல்லாம் பாருங்க எப்படி முள்ளுகள். இந்த முள் எடுக்கும். எவ்வளோ முள். அதான் கத்தியை கொண்டா கத்தையும் கொண்டா முள்ளு இதாக இருக்கும். கொண்டையிலே குத்தி நாங்கள் மரத்துல ஏறிட்டான். மேலே இருந்து பார்த்தா பாதை எங்கே இருக்குன்னு தெரியுமா. என்னடா பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஏற்றி வச்சிருக்கோம். இப்போ வேற ஒன்று வரும். இந்த ஆயுதங்களை பிடிங்க, எதை பிடிங்க. வரேன். அலஸ்டின் ப்ரோவாவே பாதையை உருவாக்கிட்டு வார. காப்பாத்துக்கடா காப்பாத்துக்கடா. இந்த நிமிஷத்தில் என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லண்டா அப்படி சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? வாயில நல்லா வருது. வேலை செய்ய இங்கே மரத்தில் ஏற்றி விட்டுருக்கு. மரத்தில் இருந்து பார்த்தா வந்து சுற்றி வர போய் வந்த இடங்கள் தெரியும். என்னோட வந்தவங்களெல்லாம் பிளானாக ஜீன்ஸை போட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு கால் வந்து வெட்டையில், எனக்கு வந்து கால் எல்லாம் வெட்டுது. ஆக்கள் பின்னால் வரணும். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வழியில் போவோம். ஏறி வந்துட்டோம். உங்க பாரு ஒற்று பாதையும் இல்லை. இப்போ நாங்கள்லாம் முன்னோக்கி போய்கொண்டிருக்கோம். ஓ சப்பாத்தோடு வந்திருந்தா இன்னும் நல்லவன்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து ஆம்புலன்ஸு கோல் அடிங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வவுனியாவில் புதையல் இருக்கலான் இருக்கான். வந்துட்டான் கிட்ட. முக்காத்திட்டம் முடிஞ்சது. இந்த அதெல்லாம் கிட குச்சி. இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம். மரங்கள் இருக்கிறபடியா தெரியல. சரியான தூரம் ஏறி வந்துட்டோம். கள்ளி மரம், இந்த ஆல மரம் எல்லாம் நிற்கிது பாருங்க இந்த மலையில். இந்த அனுபவம் வீடியோவில் பார்க்க பம்பலாக இருக்கும். நேரில் உண்மையிலேயே ரிஸ்கான பயணம். வரலாம்.
வரவ மாட்டா மேலே போட்டுட்டு தவளுங்க அவளே உருளா போனதாங்க அது ஒரு பெரிய கண்ணு பார்த்து கையப்பிடிங்க. ஒரு மாதிரி உச்சிக்கு வந்துட்டோம். இன்னும் இருக்கு அங்க அங்க போகணும் ஐயோ எல்லாரும் என்னதான் bro பேச போறாங்க? அதான் கவலை. நல்லா சுத்துது எனக்கு உச்சிக்கு வந்துடும் சந்தோஷத்தில் வந்தா இது உச்சி இல்லை, இதை விட இன்னும் மீறணும் வாங்க. ஐயோ சாக்கொள்றாங்க மனுஷர். எல்லா புகழும் எனக்கு. மக்களே அலசின்னு அப்படி செய்கிறாங்கன்ட்டு குழம்பாங்க, சின்ன பொடியாங்க அறியாமல் செய்கிறாங்க. வழுக்குதான் வழுக்குதான். நாங்கள் எல்லாம் இவ்வளோ உச்சிக்கு வந்ததே பெரிய விஷயம். இன்னும் வேறண்டா ஏலா இங்கே தான் எனக்கு எப்படி இருக்கு மலை உச்சியில் இருந்து பார்க்க கீழே இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு அவ்வளோ விஷயங்களும் தெரியுது. அடுத்தடுத்து மலை மலையாக வைக்கிறாங்க. 120 நாட்களில் உயிரோடு திரும்புகிற கஷ்டம்தான். நான் சொன்ன துண்டடி அப்புறம் சிம்பிளாக வந்துட்டார். செருப்போடு கஷ்டமா இருக்கு வழுக்கு. உங்களுக்கு கால் வேர்க்கிறதில்ல. ஆனால் கஷ்டப்பட்டாலும் செம்ம வாய்ப்போட தான் வந்துட்டு இருக்கார் தலைவர். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது. சில நேரம் கஷ்டப்பட்டாலும் கிடைக்காது. கிடைக்கும் கிடைக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த ஃப்ளாஷ்பேக் எப்போ சொல்லுவீங்க ஆக்களுக்கு? இவ்வளோ உச்சிக்கு ஏறி வந்துக்கிறோம், ஒரு சொட்டு தண்ணி இல்லாம வந்துக்கிறோம்டா. சொன்னாங்க தூக்குற வஞ்சில வந்துருங்களா? நாங்கள் எவ்வளோ பெரிய ஆக்கலன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ ரெடி என்ன குதிச்சு கூட போயிடலாம் தண்ணி விடாக்கு. தண்ணி தொண்டை அவ்வளோத்துக்கு வறண்டுட்டு அப்பட்ட ஒரு அதிசயம் நடந்து மழை வந்துட்டு இறங்குறதுலாம் மயங்கினா சோக்கா தான் இருக்கு. இன்னும் சொட்டு தான் இருக்கு, ஆனால் இது பெரிய பாறையா இருக்கு. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு ஒன்று இருக்கு. வரலாம் வரலாம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அலசி யூ கேன் டூ. பாதையை தேடாதே, நீயாக உருவாக்கு. உருவாக்கு புல்லில் நம்பி போய் சேர்றோம். எப்படியாவது காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ. திருப்ப அந்த கல்லுக்கு போயிட்டு போறோம். இப்படி தான் உச்சியில் கிடக்கு பாருங்க. இதில் எல்லாம் வச்சு சமைச்சிருக்கணும். ஆக்களும் வந்துட்டு போகிற வேகம். வெயிலாக இருக்கணும் தான் நிழலாக தான் இருக்குது. இதுதான் கடைசி உச்சி. புதையலங்க புதையலங்க புதையல் தோண்டோம். இந்த உச்சியில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கான், அதை பார்ப்போம். இங்கே காணல. எங்கடாப்பா கோயில் இருக்கு? உச்சியில் வந்து இப்படி தான் இருக்குது. இதில் பாறைகள் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்த வழியில் வேறு வழியால் தான் போக போகிறோம். மேலே காட்டிட்டீங்க. மேலே ஒன்றுமே தெரியுது இல்லையே. அதுக்குள்ள புதையல் கிடங்கு கிடக்கு. அதுக்குள்ள வந்து கிடங்கு கிடக்காம தெரியல. நாங்கள் மற்ற வழியால் வருவோம். ஏறிட்டோம். இறங்குறது அடுத்த மாரி. பவுனியாவில் மலை மலையாக கட்டி வச்சுக்கிறாங்களோ இவங்களை என்ன விட மாட்டாங்களோ. ஒரு மாதிரி தொங்கலுக்கு வந்துட்டோம். இதை தவிர்த்து தொங்கல் இல்லை.
இந்த இடத்துல வந்து அந்த புதையல் தோண்டின அடையாளங்கள் இருக்குது. அதோடு நாங்கள் இந்த நடந்து வந்த இடங்கள்லேயும் வந்து குன்றும் குழியுமா இருக்குது. அதுலேயும் வந்து தோண்டி இருப்பினோம். அதோட சிவன் கோயில் ஒன்று இருக்கின்றவ எங்களால் வந்து காண முடியாமல் இருக்குது. கீழே ஊர் மக்கள்கிட்ட கேட்க வந்து அவள் சொன்னவ ராமர் கோயிலும் இருக்காண்டு கீழே இருக்குது. நான் பார்த்தேன். எவ்வளோ தொங்கல் உச்சியில் நிற்கிறேன். எங்கே கால் வச்சா எங்கே புதைக்க மாட்டேன் தெரியலை. ஏண்டா அவ்வளோ ஃபுல்லாக கிடக்கு. கிடங்குகளும் இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் கிடங்கா இருக்குது. புதக்குழி கண்டி அதெல்லாம் கிடங்கு வந்த பாதையில் இப்போ போய் அதால் போய் போ. இதால தான் இறங்க பண்ணீங்க நீங்கள். அப்புறம் இதால் இறங்கலாம் பண்ணீங்க. இங்கேயும் தூரம் கொண்டு விட்டுட்டாலும் பிக்மி போட்டாவது போயிடலாம். உச்சியில் கொண்டதை விட்டு யாரை நான் பிடிப்பேன். ஹெலிகாப்டருக்காக சொல்லி விடுங்க. அப்பா எந்த விஷயம் செய்தாலும் பிளான் பண்ணி செய்ய போறேன். யாரை நம்பி குத்த சொல்லு. தண்ணி விடாது சரியா, தண்ணி விடாது. டீஹைட்ரேட் ஆகுது. வேலைக்கு இறங்கணும். நாங்கள் முன்னே போவோம். பாருங்க எப்படி வேர்க்கு இந்த பாருங்க. நிலத்தை பார்த்து இறங்கலாம் இருக்கு. இந்த அவ்வளோ இதாக இருக்கு. ஃபுல்லாக கிடக்கு. அதோட ஒவ்வொரு இடம் பள்ளம் மேடாக கிடக்கு. தவளைங்க ஒரு இடத்துல தவளை வைக்கிறாங்க. இதுக்கு பிறகு ஈஸியாக இறங்கலாம். அவன் சொன்னீங்களே அங்கே நிற்கிறீங்க நீங்கள். உயிர் போயிட்டு உயிர் வந்த மாதிரி இருக்குது. மேலே ஏறிட்டு இறங்கிட்டோம். சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஏறிட்டு முடிச்சுட்டோம் பண்ணுறதுக்கு. அந்த உச்சிக்கு தான் ஏறிட்டு இறங்கினாங்க. ஏலக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த டெனிம் ஷார்ட்ஸ் போட்டு வந்துட்டேன். அது கொஞ்சம் கால்களை விரித்து தூக்கி இறக்கி கொஞ்சம் எல்லாம் போயிட்டு அதுக்கு கேட்ட உபகரணங்கள் இப்போ நல்ல சப்பாத்து போட்டு அந்த எல்லாம் ஏறக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் வந்ததெல்லாம் செருப்போட. ஓகே, அந்தளவுக்கு வீக் ஆகலை விட. இப்போ நாங்கள் கீழே இறங்கிட்டோம். இப்போ ராசாதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ராசாதியை நல்ல வெயிலுக்களை விட்டுட்டு வந்தனால என்னென்னா வந்து சோலார் சார்ஜ் ஆகட்டுமெண்டு நேற்றிரவும் வந்து பேட்டரி சார்ஜ் இல்லாமல் போயிட்டு என்ன சம்பவம்னு தெரியலை. இன்றைக்கு இரவு தான் போட்டு பார்க்க திருப்பவும் பேட்டரி சார்ஜ் இல்லாமல் போனால் பேட்டரியை மாற்ற வேணுமென்று சொல்லியிருக்கிறார் அண்ணா. ஆனால் இந்த முறை மாற்றக்கு வந்து நாங்கள் லொரி பேட்டரி மாற்ற மாட்டோம். லித்தியம் பேட்டரி போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பார்ப்போம். வந்துட்டோம். ராசா 20 லிட்டர் குடித்தா நாங்கள் என்ன செய்கிறேன்? அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. ரைட், அப்படி இதில் எடுக்க போகிறோம். இதில் வெயிலில் நிற்கிது. நீ நிழலுக்கு போக போகிறோம். நல்லா இருந்தது அனுபவம். இன்றைக்கு இரவு தான் தெரியும் இந்த சம்பவம் என்னென்று. என்னென்னு சொல்கிறேன், இப்படியான விஷயங்கள் வந்து நண்பர்களோட போனாவுக்கே தனியாக வந்து யாரையும் முயற்சிக்காதீங்க. தனியாக முயற்சி தான் வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயமா இருக்கும். பாதைகள் மாறி ஏதாவது பாம்புகள் ஏதாவது தலை சுற்றி விழுந்தால் கூட காப்பாற்றுறதுக்கு ஆகிறதுக்கு வேண்டாம், கவனம். சரி, இப்போ நாங்கள் மலையெல்லாம் மாறிட்டு போய் கொண்டிருக்கிறோம். அங்கே அது குளிக்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். காதெல்லாம் அடைச்சிட்டு கைகாலெல்லாம் கடிக்குது ப்ரோ. அதான் கையெல்லாம் வந்து இந்த என்னன்னு சொல்கிறேன், அந்த இவங்களாச்சும் ஜீன்ஸ் போட்டிருந்தாங்க, நான் ஷோர்ட்ஸ் போட்டதுன்னு கீழே எல்லாம் கீறிட்டு நல்ல ஒரு உப்பு தண்ணியில் குளிச்சா தான் அது எரிவு தெரியும். ஆனால் என்ன அவனியால் கடலானே இல்லை, உப்பு தண்ணி தானே இல்லை. வாய்க்கால் கடலை கொண்டு போகிறீங்க, வேலையை கொண்டாங்க. அதுக்கு அமைச்சராக ஓட்டு போட்டால் தெரியும். இதில் ஒரு கிணறு இருக்குல்ல, வந்து மடு அந்த டேங்குக்கு வந்திருக்கிறோம் குளிக்கிறதுக்கு. விடிய வேட்கிறது குளிச்சுட்டோம். ஆனால் இந்த மலை ஏறினபடியாக வந்து காலுகள் எல்லாம் வந்து புண்ணாக்கிட்டு, அதனால் வந்த நண்பர்களும் வந்து குளிக்கணும் பண்ணுவேன். அதனால் மேலே போகுது, பன்லாம் போகுது பாருங்க, அவரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். இதுதான் அந்த குளம். இதில் வச்சு பலாப்பழம் வந்திருக்கு. பலாப்பழம் மாமியார் வீட்டை பலாப்பழம் வந்திருக்கு. பலாப்பழம் இனிக்குதா? கத்தியெல்லாம் ஒன்றும் கொண்டு இல்லையாடா? அது வெட்டணும்.
பலாப்பழம் சாப்பிட்டு எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்க? நாங்களும் கண்ணாளுக்கு போய் தான் சாப்பிடுவோம். நல்ல இனி பாருங்க. பலாப்பழத்தை விட்டு என்ன இந்த ஓடியோல எல்லாம் கேட்டிருக்கேன். இல்லை நண்பர்கள் குளிக்கணும். ஆனால் ஜெசி இங்கால குளிக்கல. நான் வந்து சரியான ஒரு ஆல்பமான குளம். அதனால் நானும் முடிய குளித்தபடியாக வந்து குளிக்கலை. எத்தனை ஒரு நாளைக்கு குளிக்கிறத வேறு. அப்படியோ நாங்கள் குளத்துலேருந்து இங்கால சாப்பிட்றதுக்கு வந்துருக்கிறோம். மூணு லைட்ன்ற ஒரு கடைக்கு தான் வந்துருக்கிறோம். சோறு கறி ஏதாவது சாப்பிடுவோம்னு பார்ப்போம். இங்கே வெள்ளை சோறு எடுத்துக்கணும். நல்ல சாப்பிடணும். வரல வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கிறேன். என்ன ப்ரோ எவ்வளோ சாப்பிடுங்க? விட்டுட்டு போயினா மௌனியா உங்களோட ஊருக்கு வந்தாங்கள விட்டுட்டு போறீங்க. என்ன மலை ஏற்றி இந்த கால் எல்லாம் பிய்யா வச்சுட்டு 10 நாள்ல பாட்டாலாம் கால் முட்டுற அளவுக்கு தேஞ்சிச்சு. அட்வென்ச்சர் இதாலதான் நாங்கள் அட்வென்ச்சர் விரும்பிகளா இருக்கிறோம். சரி சந்திப்போம். பாய். இரவு பெட்ரோல் செல்ல நிற்போம். வாங்க. விஜய் பாய் நக்கலை பார்த்தீங்கன்னா அப்படியே இல்லை. நீங்கள் இரவு வாங்க ப்ரோ. பெட்ரோல் சைடு அடிக்க வாங்க. ராசாத்தியின் மதிப்பு. இப்போ நாங்கள் டவுனுக்கு போய் கொண்டிருக்கிறோம். டவுனுக்குள்ளே அண்ணா ஒரு ஆள் ஒரு பார்சல் ஒன்று கொடுத்து விட்டான்ற சொன்னவர். அதை போய் கட்டாயம் வேணும் காலேஜ்னு சொன்னவர். இந்த குடும்பம் வந்து நின்றது. ஆனால் இப்போ நாங்கள் வர்ற நேரம் வந்து அவையில் போயிட்டோம். இப்போ நாங்கள் போய் பார்ப்போம் என்ன பார்சல் என்ன பொருள்னு பார்ப்போம். பசார் ரோட்டில் ஒரு கடைன்னு சொன்னவர். பார்ப்போம். பெஸ்ட் ஒன் க்ரௌசரி இருக்கு. இதில் தான் என்னன்னா அந்த பார்சலை கொடுத்துருக்கிறார். இதான் இந்த ரிலேஷன் யாரோ தானோ. அப்போ கஜன் வந்து வேண்ட போட்டான். இதில் வந்து பார்க்கிங் இல்லை. அப்படியே நான் வாகனத்தில் நிற்கிறேன் இந்த இடத்துல. பவுனியாவில் ஒரு அண்ணாவை சந்திச்சினாங்க. இதில் எங்களுக்கு வெட்டிங் கார்டு தந்துக்கிறார். சந்தோஷம் பண்ணா. நாங்கள் நாளைக்கு மன்னார் போடுறேன் இருந்தாங்க. இன்றைக்கு இரவே பார்த்துட்டு அண்ணாண்ட வெட்டிங் சிலவில் முடிச்சுட்டு தான் போவோம். சந்தோஷம். கட்டாயம். ஓகே ஓகே சந்தோஷம். பெரியப்பா ஜெர்மனில இருந்து. ஓகே ஓகே. இவர் வந்து அண்ணா பிரான்ஸ்ல இருந்து. ஓகே ஓகே. எல்லாரும் வெடிங்க வந்துக்கிறோம். வணக்கம். சித்தி பிரான்ஸ்ல இருந்து. ஓகே ஓகே. அவரோட சிஸ்டர் அவன் பிரான்ஸ்ல இருந்து. ஓகே ஓகே ஓகே. அப்ப நான் பிரான்ஸ் மாமா கண்டதே பெரிய சந்தோஷமா போச்சு. கட்டாயம் நாளைக்கு வாங்க. கட்டாயம் வந்து நீங்க தான் வந்து எங்கட கட்டாயம் வந்து நாங்கள் நாளைக்கு விடிய மன்னார் வலிக்கிறோம்னு நினைச்சோம். ஆனால் இன்றைக்கு இப்படி வந்து அழகாக கட்டாயம் வருவோம். சரி கட்டாயம். தேங்க்ஸ். சந்திச்ச சந்தோஷம். கட்டாயம். சரி ஓகே சரி ஓகே. சரி இப்போ அந்த அண்ணா வந்து உண்மையிலேயே வெட்டிங் கார்டு வந்துட்டு போனவர். எங்களுக்குமே சந்தோஷம். 27ஆம் தேதி நேற்று இன்றைக்கு இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கு எங்களுக்கு தந்துட்டு போகிறார். வாங்க கட்டாயம் நாங்களும் போவோம். எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. மற்றது அவையில் எங்களை பார்த்து எங்களில் சந்தோஷப்படுறது எங்களுக்குமே வந்து சந்தோஷமாக இருக்குது. அதோட இங்கே வந்ததுலேருந்து வீடியோ பார்க்கல கல்யாண வீட்டில் பிரிஞ்சு கொண்டிருக்கிறேன்னு சொன்னவர். சந்தோஷம்ண்ணா. உங்களோட சந்தோஷத்துக்காண்டி நாங்கள் வருவோம். கட்டாயம் வருவோம். இப்போ காய்ச்சி கொண்டு வந்து நாங்கள் நாளைக்கு போகிறோம். ஜெசிக்கும் ஒரு குடும்ப நிகழ்வாக வந்து ஜெசியும் போகுது. அப்போ வவுனியாவில் பெருசாக இடங்களையும் காண இல்லாமல் இருக்குது. அப்போ மன்னார் போவோம். நாளைக்கு விடிய வலிக்கிறத வந்துட்டு முடிவெடுத்து ஒரு அரை மத்தியாலம் ஆகுது. அதுக்கிடையில் வெட்டிங் கார்டு வந்துட்டு அதனால் கட்டாயம் அதை முடிச்சுட்டு போவோம். என்ன அதோட லண்டன்லேருந்து மோர்கன் அண்ணா வந்து இந்த சாக்லேட் பார்சல் போய் எடுக்க சொன்னவர். அது சாக்லேட் பார்சல்னு தொட்டு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது. ஃப்ரிட்ஜில் இருந்துருக்கு. சரியா குளிராக இருக்கு. ராஜன் ஓமண்ணா டயட்ல இல்ல இருக்கிறீங்க? டயட் தானே இருந்தாலும் சாக்லேட்டுக்கு டயட் இல்லை. டேய் இந்த டயட்காரங்க எல்லாம் லைன்ல வா. டயட்னு நாங்கள் ஒரு நாளும் சொல்லல. ஹெல்த்துக்காக நாங்கள் ஓடுறோம். 5 டயட்காரல வா பை. ஜெய் பாருங்க. நாங்க டயட் இல்லைன்னா வெளிநாடு சாக்லேட். சரியா 5 டயட்காரெல்லாம் பார்த்து வந்துங்க. இந்த கஞ்சருக்கு எங்கடா ஓடி நீங்க காட்டுக்க. இன்னைக்கு லீவு. நேற்று ஃபுல்லா நுளம்பங்களை டயட் பார்த்துட்டு நுளம்பு என்ன 20 ரூபா. Kiss me, Glenjuar.
5 டயட் கார் வாயில் வச்சு கடிங்க கிட்ட வச்சு சூம் பண்ணு பார்க்குறாக்களுக்கும் சாப்பிடணும்னு ஆசை நீங்கள் சாப்பிடலாம் கேட்டால் சொல்லுவாங்க உயிர் மன்ற காண்டி சாப்பிடுவாங்க பிறகு நீங்கள் விட்டுட்டு சாப்பிடுன்னு உங்களை பேசக்கூடாது. எங்களுடைய சொந்தக்காரர் ஒரு ஆள் பவுனியாவில் இருக்கணும். சொந்தக்காரர் ஒரு ஆள் இல்லை, சொந்தக்கார குடும்பம் பவுனியாவில் இருக்கணும். அப்போ பிரச்சனை மூட்டாங்கல்ல இங்கே இடம்பெயர்ந்து இங்காலேயே வந்து செட்டில் ஆகிட்டோம். தேவாண்டின்னு தான் நான் சொல்கிறேன். நான் அவள் எங்களுக்கு வந்து ஆன்டி இல்லை, அவள் வந்து பாட்டி முறை வேணும். எங்களோட அம்மம்மாண்ட தங்கச்சி. அப்போ எங்களோட வீட்டுக்காரர் எங்களோட அம்மா அப்பா எல்லாமே வந்து ஆண்டி கூப்பிட நாங்களும் அந்த வயசில் தேவாண்டி கூப்பிட்டு அப்போ தேவாண்டின்னு தான் கூப்பிட்றாரு. அப்போ அவாண்ட வீடு வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்குது. போன முறை நாங்கள் ஆட்டோ ட்ரிப் வரைக்கும் வந்து அவாண்ட வீட்டை போயிட்டு போனாங்க. அப்போ இந்த முறையும் வந்து கட்டாயமே வந்து போயிட்டு போகணுமா. இதான் வீடு எடுக்காத பாபு யார் நிற்கணும் வந்துருக்கீங்க கல்யாண கட்டத்தில் எப்படி திடீர்னு சரி அதான் வந்து நாங்கள் கல்யாண காட்டு இல்லை, நாங்கள் இப்போ ஊரூராக சுற்றி திரியிறோம். அறிஞ்சினீங்க, அப்போ அறிஞ்சிருக்கிறீங்க, நல்ல விஷயம். நாளை போகிறோம், மன்னர் போகிறோம். தெரியல பாபு சந்தர்ப்பங்கள் சந்திப்போம். கல்யாணம் செய்கிறான் அவனை விளக்க போதுடா. பாருங்க எல்லாரும் அவருக்கு வெட்டிங்க பண்ண சொல்லினோம். நல்லா இருக்கா? கல்யாணங்கள் பிடிக்காம அப்படியே திரிய போறோம் ஊரு ஊரா. கதையை விட்டு கூட சொல்லி போட முடிச்சு எங்களுக்கு இப்பவே நாக்கு சொல்ற வேலை போகுது. இந்த நீடிக்கணும் உங்களை நாங்களும் தொடர்ந்து பார்த்து கொண்டு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நாங்களும் தருவோம். எனக்கு ரெடியான விருப்பம் இது இருக்கா நேரடியாக பார்க்கணும். சந்தோஷம். பார்த்துட்டீங்க செய்தியெல்லாம் பார்த்தீங்களா? நீங்கள் வாகனம் வச்சுருக்கீங்க, டிரைவர் மாதிரி இருக்கு. இது தனி ஒரு ஃபீலாக இருக்கு உண்மையிலேயே. வந்து மெட்டாக்களுக்கு நோமலாக்களுக்கு ஒரு உறவாக அது இருக்குது. டிரைவர் மேர்களுக்கு தான் தெரியும் அது இந்த கஷ்டங்கள் துன்பங்கள், ஒரு இடத்துல விட்டு நிற்கிறது, இந்த வலிகள் எல்லாமே. இன்றைய காணொலி இவ்வளோ தான். நாங்கள் இப்போ வவுனியா IOC பெட்ரோல் செட் வந்த முதல் நாள் அடிச்சிருந்தானே அந்த இடத்துல வந்து பார்க்கிங் போட்டுக்கிறோம். இன்றைக்கு இரவு இங்கே தான் தங்க போகிறோம். இன்றைக்கு இரவு இங்கே தங்கிட்டு நாளைய பயணங்கள் அப்படியோ தொடர்ந்தும் பார்த்துருங்க.